எனக்கு நைட்டு ஒரு குறுஞ்செய்தி மின்வாரியத்திலிருந்து வந்துச்சு. அதில் பார்த்தா எனக்கு 1,1086 ரூபா பில் போட்டு அனுப்பியிருக்காங்க. நாங்கள் எப்பவுமே 2 குண்டு பல்பு தான் எரிப்போம். என்னது 2 குண்டு பல்புக்கு கரண்ட் பில்லு 1 லட்சம் ரூபாயா? அதிர்ந்து போன கூலி தொழிலாளி. 2 சைபர் கூட வந்ததால இப்படி கூடுதல் தொகை காண்பிக்கப்பட்டிருக்குன்னு மின்வாரியம் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதாவது 92 யூனிட்ங்கிறது போடும்போது 2 ஜீரோ சேர்த்து எக்ஸ்ட்ரா தவறா என்ட்ரி போட்டதால அவ்வளவு. கம்ப்யூட்டர்ல பதிவு செய்யும் போது நடந்த சின்ன ஒரு பிரச்சனையால இவ்வளோ தொகை மின் கட்டணமா வந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்துல இருக்கக்கூடிய கூக்கால் ஊராட்சிக்குட்பட்ட பழம்புத்தூர் கிராமத்துல சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிச்சுட்டு வராங்க. இங்க பெரும்பாலும் எல்லாருமே விவசாயம் தான் செஞ்சுட்டு வராங்க. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர். இவருடைய வீட்டுல 2 குண்டு பல்புகள் மட்டும்தான் உபயோகிக்கப்பட்டுட்டு வரதா கூறப்படுது. 100 யூனிட்டுக்கு குறைவாதான் இவரு மின்சாரம் உபயோகிச்சுட்டு வரதா சொல்லப்படக்கூடிய நிலையில மின் கட்டணம் எதுவும் இல்லாம இவரு இலவசமா பயன்படுத்திட்டு வராரு. இந்த சூழல்ல தான் இவருடைய செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல 9200 யூனிட்டுகள் உபயோகிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் இதுக்காக 1,1580 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு வந்திருக்கா. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச இவரு உடனடியா கொடைக்கானல் மின்வாரிய அலுவலகத்துக்கு போயிட்டு உதவி மின் பொறியாளர்கிட்ட இது சம்பந்தமா கேட்டிருந்திருக்காரு. அப்பதான் கம்ப்யூட்டர்ல பதிவு செய்யும் போது பணியாளர் 92 அப்படின்றதுக்கு பதிலா கூடுதலா இன்னும் 2 சைபரை சேர்த்ததால 9200 யூனிட்டுகள் வந்திருக்கிறதாகவும் இது சின்ன பிழையால ஏற்பட்டது அப்படின்னும் அவரு சொல்லியிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து மின்சாரத்துறைக்கு இது தொடர்பான இமெயில் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்திருக்காரு. இதனால மறுபடியும் இவருக்கு 92 யூனிட்டா மாத்தி இலவசமா மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த மாதிரி கவனக்குறைவால வேலை செய்யறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு மக்கள் உள்ளாகிட்டு வராங்க. அதனால இந்த மாதிரி கவனக்குறைவோட செயல்படக்கூடிய ஊழியர்கள் மேல நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னும் கோரிக்கை எழுந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.